சண்டேனாலே சிக்கன் தான். சண்டேஸை ஸ்பெஷல் ஆக்கிற சிக்கனை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டாதாங்க அதில் ஒரு தனி திருப்தி கிடைக்கும். எப்போவுமே ஒரே ஸ்டைலில் சிக்கன் செய்கிற நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு அடிமையாகிடுவாங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க ரெசிபி. அதுக்கு முதல்ல 1/2 kg சிக்கனை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். சிக்கன் கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 கப் தயிரை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் போட்டதும் கையை வச்சு நல்லா கிளறி விடணும். மசாலா எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மசாலா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour அது ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் போட்டு ஆயில் சூடானதும் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஆயிலிருந்து எல்லா வெங்காயத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஆயிலில் பொரிச்சு எடுக்கிறதால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேண்டான்னா டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம அரைக்க போகிறோம். அதனால இப்போ பாருங்கள், நான் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் மட்டும் இதில் வந்திருக்கு கீழே. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட் வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மட்டும் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் நம்ம ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் சாப்பரில் போட்டு சேர்த்துருக்கேன். அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கனு, இப்போ நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஜார்லேயே தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சிக்கன் நல்லா வெந்துடும். இடையிடையே வேணால் கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அடடா, பார்க்கும்போது எச்சி ஊறுதுங்க. கண்டிப்பாக இது அல்டிமேட் காம்போவாக இருக்கும். ரைஸ் கூட, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்போங்க. இதை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நல்லா சிக்கன் வெந்திருக்கும், நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். இப்போது தாராளமாக ஒரு கை நிறைய கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி சேர்க்கலன்னா எப்படிங்க, செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இன்றைக்கே செஞ்சு பார்க்கணுன்னு தோணுதா? செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.